ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சென்னை கோடம்பாக்கம் முரசொலி அலுவலகம் அமைந்துள்ள நிலம் தொடர்பாக சர்ச்சை நீடிக்கிறது. முரசொலி அலுவலகம் அமைந்துள்ள 12 கிரவுண்ட் நிலம் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலம். அது சட்டவிரோதமாக மாற்றப்பட்டு முரசொலி அறக்கட்டளையால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என சர்ச்சை எழுந்தது. இதுகுறித்து பாஜ மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் தேசிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின ஆணையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து விளக்கம் அளிக்கும்படி முரசொலி நிர்வாகத்திற்கு 2019 ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. முரசொலி அறக்கட்டளை இந்த குற்றச்சாட்டை முற்றிலும் மறுத்தது. தங்களின் நிலம் பஞ்சமி நிலம் அல்ல, அது ரயத்வாரி மனை என்றது. அதற்கான முறையான பட்டா மற்றும் 1974ஆம் ஆண்டின் அஞ்சுகம் பதிப்பக ஆவணங்கள் தங்களிடம் உள்ளதாக விளக்கம் அளித்தது. தேசிய ஆதி திராவிட ஆணையத்தின் நோட்டீஸை எதிர்த்து ஹைகோர்ட்டில் முரசொலி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நிலத்தின் உரிமை தொடர்பான சிவில் பிரச்சினைகளை விசாரிக்க பட்டியலின ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. முரசொலி அறக்கட்டளை நிலம் தொடர்பான விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. ஹைகோர்ட் தனி நீதிபதி SM சுப்பிரமணியம் இந்த மனுவை தள்ளுபடி செய்தார். நிலத்தின் உண்மைத்தன்மையை ஆராய பட்டியலின ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு. எனவே ஆணையம் புதிய நோட்டீஸ் அனுப்பி விசாரணையை தொடரலாம் என்று தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து முரசொலி அறக்கட்டளை சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி விசாரணை ஜூலை 15ஆம் தேதி நடக்க உள்ளது. இதற்கிடையே கடந்த மார்ச் மாதம் இன்னொரு பொதுநல வழக்கும் முரசொலி நில விவகாரம் குறித்து தொடரப்பட்டுள்ளது. பாஜவை சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதி ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் முரசொலி அறக்கட்டளை காட்டிய 1974ஆம் ஆண்டின் நிலப்பதிவு ஆவணம் சைதாப்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இல்லை, அது போலி ஆவணம் என குற்றம் சாட்டியுள்ளார். உதயநிதி இந்த அறக்கட்டளையின் மேலாண்மை அறங்காவலராக இருப்பதால் மாநில அரசு துறைகள் இதில் நடுநிலையாக செயல்பட முடியாது. எனவே இந்த நில விவகாரத்தை CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியுள்ளார். இந்த வழக்கும் தற்போது நிலுவையில் உள்ளது. ஜூலை 15இல் நடக்கும் இறுதி விசாரணைக்கு பிறகு முரசொலி வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.